إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் தம்முடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்தவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தயார் செய்திருக்கக்கூடிய சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காகவும், அல்லாஹுக்கு கட்டுப்படாத காபிர்களுக்கும் பாவிகளுக்கும் அல்லாஹ் தயார் செய்திருக்கக்கூடிய நரக நெருப்பிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவற்றையெல்லாம் எடுத்து நடங்கள் என்று எமக்கு ஏவியிருக்கிறார்களோ அவற்றை முடிந்த வரைக்கும் எமது வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வருவதன் மூலமும், எவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை உள்ளும் புறமும் ஒன்றாக தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தை மறுமை நாளைக்குரிய தயார்படுத்தலுக்காக படைத்து குறிப்பிட்ட காலம் எமக்கு வாழ்வதற்கான காலத்தையும் தந்திருக்கிறார். அதனால்தான் இவ்வுலக வாழ்வு என்பது மறுமை நாளின் விளைநிலம் என்று சொல்லுவார்கள். மறுமை வாழ்வை சரியாக அமைத்துக் கொள்வதற்கான ஒரு இடம், தற்காலிக ஒரு இடம்தான் இந்த உலகம். இந்த உலகம் நிரந்தரமற்றது. அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நிரந்தரமற்ற உலகத்தில் வாழ்வதற்காக நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கையை எமக்கு தந்திருக்கிறார். அமாரு உம்மதி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்துடைய ஆயுட்காலம் மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதுதான். பெரும்பாலும் எத்தனையோ பேர் அதற்கு முந்தைய மரணித்து விடுகிறோம், அதற்கு பின்னாலும் மரணிப்பவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் 60 70 என்பதுதான் இந்த உம்மத்துடைய ஆயுட்காலமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயதில் மரணிக்கிறார்கள்.
அபூபக்கர், உமர் போன்ற சஹாபாக்களும் அந்த வயதில் தான் மரணிக்கிறார்கள். எனவே இந்த உலகம் நிரந்தரமற்றது. நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய, தனிப்பட்ட வகையில் தரப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வயதும் நம்முடைய ஆயுளும் நிரந்தரமற்றது. குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் மரணித்து விடுகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் மரணித்ததற்கு பின்னால் எம்முடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, பர்சகுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அது கபரிலே உலகம் அழியும் வரையும் இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் சூருதப்பட்டு சொர்க்கம், நரகம், கேள்வி கணக்கு என்றெல்லாம் இருக்கிறது. இந்த வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் அல்லாஹோடு எம்முடைய தொடர்பை நல்ல தொடர்பாகவும் ஆரோக்கியமான தொடர்பாகவும் அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறானோ அந்த வாழ்க்கையை முடியுமான வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும். இது ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி, நாம் வாழுகின்ற போது, மனிதர்களோடு பழகுகின்ற போது அவர்களோடு நடந்து கொள்ளுகின்ற முறை, அவர்களோடு நடந்து கொள்ளுகின்ற கொடுக்கல் வாங்கல்கள், ஏனைய விஷயங்களின் போது எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்து இன்னொரு பகுதி அமைந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் பெரும்பாலான ஜனாசா பயான்களில் கேட்க ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கின்ற போது ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுகிறது இன்னொரு சந்தர்ப்பத்தில். அப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் ஆகிவிட்டது, கடமையாகிவிட்டது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாறாக இப்படி சொல்கிறீர்களே, கடமையாகிவிட்டது என்றால் என்ன கடமையாகிவிட்டது என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய ஜனாசா கொண்டு போகின்ற நேரத்தில் அந்த மனிதனை பற்றி நீங்கள் நல்ல முறையில் பேசிக்கொண்டீர்கள். அவர் மரணித்ததை நீங்கள் மிஸ் பண்ணுவது போன்று ஃபீல் பண்ணினீர்கள். ஒரு நல்ல மனிதர் என்று பேசினீர்கள். அதனால் நான் வஜபத் என்று சொன்னேன். அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிட்டது என்று சொன்னேன். இன்னொருவருடைய ஜனாசா கொண்டு போகப்பட்டது. அந்த நேரத்தில் அவரை பற்றி நீங்கள் மோசமாக பேசினீர்கள். இவன் கொடுக்கல் வாங்கலில் மோசமாக நடந்து கொள்பவன், குடும்ப உறவினர்களோடு மோசமாக நடந்து கொள்பவன், ஊர் மக்களோடு மோசமாக நடந்து கொள்ளக்கூடியவன், தன்னோடு ஒன்றாக வேலை செய்யக்கூடியவர்களோடு மோசமாக நடந்து கொள்ளுகின்றவன், தன்னுடைய அதிகாரத்திற்கு கீழிருக்கக்கூடியவர்களோடு மோசமாக நடந்து கொள்ளுபவன் என்பன போன்ற பிழையான கருத்துக்களை அவன் இல்லாமலாகிவிட்டது சந்தோஷம் என்கின்ற அடிப்படையில் நீங்கள் பேசினீர்கள். அதனால் நான் வஜபத் என்று சொன்னேன், நரகம் அவனுக்கு வாஜிபாகிவிட்டது என்று சொன்னேன் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காண்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏனைய மனிதர்கள்தான் அல்லாஹ்வுடைய சாட்சியாக இருக்கிறார்கள். பொதுவாக ஒருவரை பற்றி மற்றவர்கள், பெரும்பாலானவர்கள் எதை பேசுகிறார்களோ அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சாட்சியாக எடுக்கிறான். இவன் மோசமானவன், இவன் சரியில்லை என்று பேசுவார்களாக இருந்தால் அதுதான் அல்லாஹ்விடத்திலே சாட்சியமாக அமைந்து விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாம் எவ்வளவுதான் பாவம் செய்தாலும், அல்லாஹுவோடு உள்ள தொடர்பில் தவறுகள் விட்டாலும், ஒரு நாளைக்கு தஹஜ்ஜத் நேரத்தில் எழும்பி அந்த பாவத்தை உணர்ந்து, தப்பை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ் மன்னித்து விடு, யா அல்லாஹ் இதற்கு பிறகு அதை செய்ய மாட்டேன் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்துவிட்டு, ஒரு மனிதன் நம்மளால் பாதிக்கப்பட்டு விட்டான் என்றால் அதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிக்க மாட்டான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் நெருங்குகின்ற போது பள்ளிவாசலை எழுப்பி சொன்னார்கள், நான் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால்
இதோ என்னை வந்து தண்டித்துக் கொள்ளுங்கள், அந்த அநியாயத்திற்கு நீங்கள் பிரதி எடுத்துக் கொள்ளுங்கள், அதற்காக நான் செய்த அநியாயத்திற்காக அல்லது நான் உங்களுடைய மனம் நோகுன்ற அடிப்படையில் நடந்து கொண்டிருந்தால் அதை இந்த இடத்திலே தீர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு சஹாபி ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், நான் யுத்த வேளையில் நிற்கின்ற போது என்னுடைய வயிற்றில் நீங்கள் ஒரு கம்பினால் குத்தினீர்கள், அது எனக்கு நொந்து விட்டது, நான் அதற்கு பழி தீர்க்க வேண்டும் என்று ஒரு நபித்தோழர் வந்து சொல்லி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை உயர்த்திய நேரத்தில் அவர் அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடம்பில் கட்டி அணைத்து முத்தமிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய உடம்பை ஆடை இல்லாமல் நான் கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்னேன் என்று அந்த சஹாபி சொன்னார் என்கின்ற வரலாறுகளை எல்லாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக இதை சொன்னார்கள் என்றால், நான் அநியாயம் செய்த நிலையில் என்னால் ஒருவன் பாதிக்கப்பட்ட நிலையில் நான் மரணித்து விடக்கூடாது. அப்படி மரணித்து விட்டால் மறுமையில் அதற்கான பிரதியீட்டை கொடுக்க வேண்டி வரும் என்கின்ற பயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறதென்றால், நம்மால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருப்பானாக இருந்தால், நம்மால் பாதிக்கப்பட்ட நம்முடைய குடும்ப உறவுகள் இருக்குமாக இருந்தால், உண்மையிலேயே நாம் இது சம்பந்தமாக யோசிப்பதே கிடையாது. நாம் அநியாயம் செய்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நிலையே மனிதனிடத்தில் இல்லை. ஒவ்வொருவரும் தன்னை பேசுகின்ற போது, தன்னை பற்றி பேசுகின்ற போது, நான் யாருக்கு அநியாயம் செய்திருக்கேன், நான் ஒருவருக்கும் அநியாயம் செய்தில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மரணத்திற்கு பின்னால் நம்மை பற்றி ஒரு நல்ல மனிதன் என்கின்ற ஒரு பெயர் நமக்கு வர வேண்டும் என்றால், மனிதர்களோடு உள்ள உறவுகள் சரியாக அமைய வேண்டும். இதுதான் இந்த உலகத்தில் நாம் மிச்சமெடுத்து நாளை மறுமையிலே கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുക്കും மன் யுர்ஜா ഖൈറുஹு வ யுமன் ஷர்ருஹு. உங்களில் சிறந்தவர் யார் என்றால், மன் யுர்ஜா ഖൈറുஹு வ யுமன் ஷர்ருஹு. உங்களை பார்த்தால் இவர்கிட்ட போனா இதை வாங்கிக்கலாம், இவர்கிட்ட போனா உதவி செய்வார், இவர்கிட்ட போனா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று யாரை பற்றி மனிதர்கள் நினைக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்மளை பார்த்தா நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரர் நினைக்கணும், இவர்கிட்ட போனா அந்த ஹெல்ப் பண்ணுவார். நம்மளோட குடும்ப உறவினர்கள் இவர்கிட்ட போனா நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார், நமக்கு ஆறுதல் சொல்லுவார், நம்மளோட அன்பாக பேசுவார், நமக்கு அநியாயம் செய்ய மாட்டார், நம்மளை ஏமாற்ற மாட்டார் என்று உங்களை பற்றி யாராவது மனிதர்கள் நினைப்பார்களா இருந்தால் நீங்கள் நல்லவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வஷர்ருக்கும் மல்லா யுர்ஜா ഖൈറുஹு வலா யுமர் ஷர்ருஹு. மோசமானவர் யார் என்று தெரியுமா? இவனுக்கிட்ட போனா ஏமாத்துவான், இவன்கிட்ட போனா தப்பேலா, இவன்கிட்ட போனா பிரச்சனை, இவனுக்கு தெரிஞ்சா சிக்கல் என்று நம்மளை பத்தி யாராவது நினைப்பார்களாக இருந்தால், இவன்கிட்ட போனா அநியாயம் செய்வான், ஏமாத்துவான் என்று யாராவது நம்மை பற்றி நினைப்பார்களாக இருந்தால் நாம் தான் மிக மோசமானவர்கள். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன்னு நான் நினைக்கிறேன். வார்த்தைகளால் கூட பாதிக்கப்படக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள். ஒருமுறை ஒரு வயோதிப பெண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் மறுமையிலே சுவர்க்கத்திலே இருக்க வேண்டும், உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயோதிப பெண்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு போக முடியாது, சுவர்க்கத்திலே வயோதிப பெண்கள் எல்லாம் வர முடியாது என்று சொன்னார்கள். அப்ப அந்த வயோதிப பெண்ணுக்கு கவலை வந்து அழுது விடுகிறார். அழுது கொண்டு திரும்ப போகிறார். கவலையோடு ஆசையோடு வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையிலே இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திலே
வயோதிபர்களுக்கெல்லாம் மூதாட்டிகளுக்கெல்லாம் இடமில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்து விட்டது, கவலைப்பட்டு விட்டார்கள். உடனே அந்த பெண்ணை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜோக்காத்தான் அதை சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோக் லிஸ்டில் அது இதுவும் வருது இந்த செய்தி. அப்ப என்னத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அந்த பொம்பளை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்குறாங்க. நான் சொன்னது சொர்க்கத்துல வயோதிப பெண்கள் இருக்க மாட்டாங்க, வயோதிப பெண்கள் மரணித்தால் கூட அவங்க சொர்க்கத்துக்கு வரும்போது இளமையாகத்தான் வருவார்கள், அதைத்தான் நான் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லி அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைத்து அனுப்பினார்கள். ஏன்னா நம்ம அடிக்கிற ஜோக்கில் இன்னொருத்தன் பாதிக்கப்பட்டுறான்னு சொன்னா அது எவ்வளவு பாதகமானது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏன்னா ஒரு மனுஷன் மனதை நாமல் நோகடிக்கிறது என்பது மிக பயங்கரமானது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். கைருன் நாசி அன்ஃபஉஹும் லின்னாஸ், உங்களில் நல்லவர்கள் யார் என்றால் அடுத்தவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடியவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள். குடும்பத்துக்கும் பக்கத்து வீட்டாருக்கும் ஊரார்களுக்கும் ஏழைகளுக்கும் யார் பிரயோசனமானவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் தன்னை விட அடுத்தவர்களுடைய நலவைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்ற போது அதைத்தான் சொல்கிறார். அவர்கள் தங்களுக்கு இல்லை என்றாலும் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற மனோநிலையில் உள்ளவர்கள் தான் சஹாபாக்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் பிஅர் ரோமான்னு சொல்லி ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணறு ஒரு யகூதி வைத்துக் கொண்டிருந்தார். வறட்சியான காலங்களில் கூட அந்த கிணத்தில் தண்ணி இருக்கும். முஸ்லிம்கள் அந்த கிணத்திலே தண்ணி எடுப்பதாக இருந்தால் யகூதிகளுடைய கட்டுப்பாடு இருப்பதனால் கடுமையாக கஷ்டப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்தார்கள், என்னுடைய சகோதரர்கள் கஷ்டப்படுகிறார்கள், என்னுடைய உறவினர்கள் கஷ்டப்படுகிறார்கள், என்னுடைய ஊர் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். சமூக சேவையினுடைய உண்மையான மனோநிலை இதுதான். சமூக சேவை என்று வருகின்ற போது நம்மளும் எடுத்துக்கு மக்களுக்கும் கொடுப்போம் என்பதுதான் பொதுவாக இயல்பாக இருக்கும். அல்லது மக்களுக்கு கொஞ்சம் போனாலே என்னுடைய பாக்கெட் நிறைய வேண்டும் என்பதுதான் பொதுநல வேலை செய்யக்கூடியவர்களை பெரும்பாலானவர்களுடைய மனோநிலை இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்தார்கள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய ஊர் மக்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், அதனால் அவர்களுடைய பணத்தில் அந்த யகூதியிடத்திலே சென்று அளவுக்கு அதிகமான விலை கொடுத்து, அந்த கிணற்றுடைய உண்மையான விலையை விட பல மடங்கு விலை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி தன்னுடைய முஸ்லிம்கள் பயன்படுத்த வேண்டும் என்று விட்டார்கள். என்றால் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதுதான் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய நிகழ்வுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு போய் வருகிறார்கள். அடிபட்டு உதைபட்டு இரத்தம் தோய்ந்த நிலையில் வருகிறார்கள். மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு வந்து கேட்கிறார், இந்த இரண்டு தாய்வில் இருக்கக்கூடிய மலைகளை இணைத்து இந்த சமூகத்தை அழித்து விடவாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், பல் அர்ஜு அன் யுக்ரிஜ அல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மன் யஅபுதுல்லாஹ வஹ்தஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. இந்த சமூகத்தை அழித்து விட வேண்டாம். ஏனென்றால் இந்த சமூகத்துடைய ஜெனரேஷன், அடுத்தடுத்த ஜெனரேஷனாவது அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்களாக வருவார்கள்.
இவர்கள் மரணித்து போவார்கள். இவர்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத பிள்ளைகளை பெற்றுவிட்டு போவார்கள். அவர்களை ஒன்றுமே செய்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டமான நிலையில் கூட சொன்னார்கள். எதிரிக்கு கூட, தனக்கு அநியாயம் செய்தவனுக்கு கூட அநியாயம் செய்யக்கூடாது என்று, அல்லது தனக்கு அநியாயம் செய்தவனுக்கு கூட கஷ்டத்தை கொடுக்க கூடாது என்று நினைத்தவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவ்வளவு பெரிய அலை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை எடுத்துக்கொண்டு நின்றார்களே, யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவரை இந்த வாளால் வெட்டுவேன் என்று சொன்னார்கள். காரணம், அந்த வார்த்தையை கூட அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற வார்த்தையை கூட என்னால் தாங்க முடியாது என்று கடுமையான டென்ஷனோடு நின்றார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தன்னுடைய சஹாபாக்களுடைய நலவுகளில் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் கஷ்டப்பட்டால் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், ஊரிலே எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு அனாதைகள் படிப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், எவ்வளவு ஏழைகள் படிப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், உண்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், திருமணம் செய்வதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் கணக்கெடுப்பது யாரு, கவனிப்பது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுடைய விடயத்தில் எவ்வளவு அக்கறையோடும் மற்றவர்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் மனம் தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு உங்களிலிருந்தே ஒரு தூதர் வந்திருக்கிறார். ஹரீசுன் அலைக்கும் மா அனித்தும், நீங்க கஷ்டப்பட்டா, உங்களோட மனசு வேதனைப்பட்டா, நீங்க துன்பப்பட்டா அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் சொல்கிறார். தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர் தாங்க மாட்டார். தன்னுடைய மூமின்கள் மீது கடுமையான இரக்கமுள்ளவர்களாக இருந்தார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க மாட்டார்கள். அதனால்தான் நோன்பு காலங்களில், நோன்பு வேளையில் தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டு விட்டு ஒரு நபித்தோழர் வருகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். யா ரசூலல்லாஹ், ஹலக், அழிஞ்சிட்டேன் யா ரசூலல்லாஹ்னு சொன்னார். என்ன செஞ்சாய்? நோன்போடு மனைவியோடு உடலுறவு கொண்டுட்டேன். அப்படி என்றால் முதலாவது ஒரு அடிமையை விடுதலை செய்யன்னு சொன்னார். சொன்ன, யா ரசூலல்லாஹ், ஒன்று அடிமையை விடுதலை செய்யறது எனக்கு இல்லை. அப்ப 2 மாசம் தொடர்ந்து நோன்பு பிடி. அதை பிடிக்கிற அளவுக்கு சக்தியும் இல்லை யா ரசூலல்லாஹ். அப்ப 60 ஏழைகளுக்கு உணவு கொடு. யா ரசூலல்லாஹ், அதுக்கும் வசதி இல்லை யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் இறக்கம் வந்துட்டு, இப்படியான ஒரு மனுஷன் வந்திருக்கிறார். இனி அடுத்த கட்டம், பள்ளிவாசல்ல கொஞ்சம் ஈச்சம்பழம் வந்து சேருது. அந்த ஈச்சம்பழத்தை எல்லாம் எடுத்து அந்த மனுஷன்கிட்ட கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்து, இந்த மதீனாவில் உள்ள ஏழைகளுக்கு பங்கு, மதீனாவில் உள்ள இதை போன்ற சதக்கா செய், தர்மம் செய்யன்னு சொல்றாங்க. அவர் கேட்கிற, யா ரசூலல்லாஹ், என்னை விட ஏழைக்கா தர்மம் செய்யணும்னு கேட்கிறார். ஓ, ஏழைக்கு தான் தர்மம் செய்யணும். அப்ப அந்த மனிதர் சொல்ல, யா ரசூலல்லாஹ், அந்த மதீனாவில் ஃபுல்லா தேடினா கூட என்னை விட ஒரு ஏழை கிடைக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் கவலை வந்துட்டு, அவங்க நொந்துட்டாங்க மனசு. நீ யாருக்கு கொடுக்க தேவையில்ல, எடுத்துட்டு நீ போய் உங்க குடும்பத்துக்கு வச்சு செலவழி, குடும்பத்துக்கு கொடு என்று சொன்னார். மார்க்க சட்டம் அது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இவர் தப்பும் செஞ்சுட்டு அந்த சொத்தையும் அந்த பொருளையும் எடுத்துட்டு போறார். எவ்வளவு இரக்கம் மனசு இருக்கணும். நாங்க அதிகாரத்தில் இருந்தா எவ்வளவு சட்டம் சொல்லுவோம். சில ஏழைகள் கஷ்டப்பட்டு ஆபீஸுக்கு வார நேரத்தில் எப்படி நடந்து கொள்ளுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்க மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். அடுத்தவருடைய நலவுல அடுத்தவர் கஷ்டப்படுறத தாங்கவே மாட்டாங்க, கற்பனையே செய்ய மாட்டாங்க. பார்த்துட்டு இருக்கிறது இல்ல, இவன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிறகு கஷ்டப்படுவான்டா அதை கூட அவங்க தாங்க மாட்டாங்க. அதுக்கு கூட ஏதாவது ஏற்பாடு செய்வாங்கடா. என்ன, அடுத்த சகோதரனை பற்றி எவ்வளவு அக்கறையும் ஆர்வமும் இரக்க சிந்தனையும் பொது நலனும் மற்றவருக்கு பிரயோசனமானவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பதை பார்க்கலாம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட அடி, உதை, கஷ்டங்கள், கொலை மிரட்டல்கள், சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்கள், இரும்பு சீப்புகளால் சில சஹாபாக்கள் வாரப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் உள்ள நபிகளுடைய காலத்தில் நடந்திருக்கிறது. நெருப்பிலே கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள். பெரிய சட்டிகளில் எண்ணெயை ஊற்றி அதிலே பொரித்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பயங்கரமான வேதனையெல்லாம் சஹாபாக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். குறைஷிகள் எவ்வளவு கஷ்டமானது. தபூக் யுத்தம் பயங்கரமான சூட்டில் கடுமையான வறுமையான காலத்தில் நடந்தது. ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் யா அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு உதவி செய்ய என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துஆவை கொடுத்திருந்தான். அந்த துஆ கேட்டா அது மறுக்கப்படாது. இது எல்லா நபிமாருக்கும் இருந்துச்சு. அதனாலதான் மஹ்ஷர்ல எல்லாரும் அந்த சுடப்பட்ட ரொட்டியை போன்று அந்த வெயிலில் நிற்கிற நேரத்தில் மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு நபிமாரிடத்திலும் ஓடுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு நபிமாரும் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் செய்யலா, என்ன பாதுகாக்கிறதுக்குத்தான் நான் ஓடித்திடுறேன், எனக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. ஏன்னா அல்லாஹ் எனக்கு ஒரு துவாவத்தான் தான் நான் கேட்டுட்டேன், இந்தந்த சந்தர்ப்பத்தில் இதை கேட்டு முடிச்சிட்டேன். கடைசா நாம் எல்லாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த துஆவை கொடுத்திருந்தான். ஆனா பட்ட கஷ்டங்கள், அடைந்த வேதனைகள், சந்தித்த துயரங்கள், இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் உங்களையும் நினைத்து நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அந்த மஹ்ஷர் மைதானம் சுடப்பட்ட ரொட்டியை போன்றிருக்கும். அந்த பூமி சூரியன் ஒரு மைலுக்கப்பால் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கும். மக்கள் டென்ஷனில் ஓடித்திருவார்கள். ஏனென்றால் அந்த நிலை ஒரு பொதுவாகவே ஒரு ரிசல்ட்ஸ் வருவதாக இருந்தால் கூட ரிசல்ட்ஸ் வரும் வரை நாம டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். இரவைக்கு ரிசல்ட்ஸ் வருகுதாமண்டா டென்ஷன் ஸ்டார்ட் ஆகிரும். என்ன ரிசல்ட்ஸ் வருது உண்டு, ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எல்லாம் ஃபெயிலண்டா கூட 2 நாளைக்கு போறது நார்மல் ஆகிரும். ஆனா அந்த ரிசல்ட்ஸ் வரப்போகுது என்ற அந்த டைம் இருக்கிறதே ஒரு அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம், அது தாங்க இல்லாத டென்ஷன். நாளை மறுமையில எல்லாருக்கும் மறுமையில மஹ்ஷர் மைதானத்துல நிக்கிற நேரம் எல்லாருக்கும் தெரியும் மறுமை இருக்குன்னு சொல்லி, சொர்க்கம் நரகம் கண்ணுக்கு முன்னால இருக்கும். எவ்வளவு டென்ஷன்ல மனுஷன் ஓடி திரிவான். அதனாலதான் மனிதர்கள் ஆடை இல்லாத நேரத்துல கூட அடுத்த ஒரு ஆணுடைய அடுத்த ஒரு பெண்ணுடைய அவுரத்தை பார்க்கறதுக்கே நேரம் இருக்க அந்த நினைப்பே இருக்காது. அவ்வளவு டென்ஷனான நேரத்தில் நாம் ஓடி திருவோம். இது பயங்கரமானது அந்த நிகழ்வு. இந்த உலகம் அழிய போகுது என்ற நிலவை கூட ரசூல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்ற போது வதரன்னாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா, இங்க உலகம் அழிய போகுது என்ற அந்த செய்தி அந்த கட்டம் வருகின்ற சூர் ஊதப்படுகின்ற நேரத்தில் வதரன்னாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா, அவர்களை பார்ப்பீர்கள் அவர்கள் போதை அடித்தவர்களை போன்று, சாராயம் குடித்தவர்களை போன்று. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியா, எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியா. அப்படி நாம சாராயம் குடித்தவர்கள் போன்று போதை அடித்தவர்கள் போன்று ஓடி திரிவோம். வமா ஹும் பிசுகாரா, அவர்கள் போதை அடித்தவர்கள் அல்ல என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். வதலவு குல்லு ذات حمل حملها, கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் தங்களை அறியாமல் வயிற்றிலிருந்து பிள்ளை வெளியே வருகிறது என்று தெரியாமல் பிள்ளை வெளியே வரும். வயிற்றிலிருந்து பிள்ளை வெளியே வருகிறது என்ற அந்த ஃபீலிங்கே இல்லாம பொம்பளைகளுக்கு பிள்ளை பிறக்கும். அதை விட பயங்கரமான அந்த டென்ஷன். ஏன்னா நமக்கும் சில நேரம் நம்ம பயங்கரமான ஒரு ஆபத்துல மாட்டிட்டு இருக்கிற நேரத்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ்கள் விளங்காது. அவர் பாம்புக்கு பயந்து ஓடக்குள்ள ஒரு முள்ளு குத்தினா விளங்காது. அது நிலைக்கு வந்தது போற முள்ளு குத்திரிக்கென்று விளங்கும். அதே மாதிரி அந்த பொம்பளைக்கு ஏன் அந்த புள்ள பிறக்கிறது விளங்குது இல்ல, ஃபீலிங்கே இல்லாம புள்ள பிறந்துக்கு போகுதுன்னு சொன்னா இந்த மறுமை நாள் உண்டாக போகிறது என்பது அதை விட பயங்கரமானது. இப்படி பயங்கரமான நிலை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன சொல்கிறான், அந்த நேரத்துல மனிதர்கள் ஈசல்களை போன்று பறப்பார்கள், ஈசல்களை போன்று பறந்து இருவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஈசலை பத்தி ஏன் சொல்றான்னு சொன்னா, ஈசல்கள் தான் ஒரு டார்கெட்டை நோக்கி பறக்காது.
ஏனைய பறவைகளை பார்த்தீங்கன்னா அது ஒரு டார்கெட்டை நோக்கி தான் பறக்கும். ஈசல்கள் டார்கெட்டை நோக்கி பறக்காது. அதனாலதான் அது பல்பில் போய் அடிபட்டு உளுந்து வெளிச்சத்தில் விழுந்து செத்து போகுது, கீழே உளுந்து கிடக்கு. இதே மாதிரி மனுஷன் டார்கெட்டில் எங்க போறான் அவனுக்கே சரியா. இது எப்ப? இது சூரூதப்படுகின்ற நேரத்தில். அப்ப மஹ்ஷர்ல எப்படி இருப்பான் மனுஷன்? அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பனை பண்ணினார்கள், அவர்கள் அதை விளங்கினார்கள். அதனால் காபிர்கள் பாபிகள் சொல்லுவார்கள், மஹ்ஷர் மைதானத்தில் நிற்க முடியாது, எவ்வளவு காலம் என்றே தெரியா. இது கபர்லையும் மஹ்ஷர் மைதானத்தில் 50,000 வருஷம் நிக்கணும். 50,000 வருஷம் மஹ்ஷர் மைதானத்தில் நிக்கணும். இது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பனை பண்ணினார்கள். சில காபிர்கள் சொல்லுவார்கள், கேள்வி கணக்கை ஆரம்பிக்க சொல்லுங்கள், கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்பட்டு நரகம் கிடைச்சாலும் பரவாயில்லை போல இருக்குது இந்த நிலைமை. ரிசல்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ரிசல்ட்ஸ் வந்துட்டா போதும் என்று சொல்றோமே நாம. இந்த மாதிரி ஏன்னா கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படணும். அதான் இப்ப பிரச்சனை. ஆரம்பிச்சா சொர்க்கமா நரகமாங்கிற விஷயம் முடிஞ்சு. இதற்காகத்தான் நாம் எல்லா நபிமார்டையும் ஓடுற எண்ணத்துக்கு கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லுங்கன்றதான் ஓடுறேன். இவர மஹ்ஷர் மைதானத்தில் கிளியர் ஆக்குங்க, அதுக்கு அரசிட நிழல் வேணும், இதுக்கெல்லாம் ஓடுறல்ல. ஓடுற எண்ணத்துக்குண்டா கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லுங்கன்னு தான் எல்லா நபிமார்டையும் ஓடுவோம் நாம. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை அறிஞ்சு அந்த துஆ இருக்கே, உலகத்தில் எல்லா நபிமாரும் கொடுத்த துஆ, அதை கேட்கல. இவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம். தன்னை கொலை செய்ய போறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், ஹிஜ்ரத் போக்குள்ள என்ன கொலை செய்ய போறாங்க, என்ன உயிரோட கொண்டு வந்தா 100 ஒட்டகம் என்றெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் கூட அந்த துஆ கேட்கல. சௌர் புகையில ஒளிச்சிட்டிருக்கிறாங்க, பின் மங்கள காபிர்கள் நிக்கிறாங்க. குனிஞ்சு பார்த்தா விளங்கும், யா அல்லாஹ் இவன் கண்ணுகளுக்கு என்ன பட வச்சிராதேன்னு கேட்கல. என்ன உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் கொலை செய்யப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய உம்மத் நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் நீண்ட காலம் நிற்க கூடாது, அதற்காகத்தான் அந்த துஆ படிச்சாங்க. மஹ்ஷர் மைதானத்தில் கேட்பாங்க, யா அல்லாஹ், அல்லாஹ் அர்ஷிக்குள்ள சுஜூதுல விழுந்து இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவார், யா முஹம்மது இர்ஃபா ராஸக், முஹம்மதே தலையை உயர்த்துங்கள், வஸ்அல் துஅதா, நீங்க கேட்காம உலகத்துல மிச்சம் முடிச்சு வச்சிருக்கீங்களே அந்த கேள்வி, அந்த துஆ, அதை கேளுங்க, இப்ப தாரன்னு சொல்லுவோம். அது புறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்திட கேள்வி எனக்கு ஆரம்பிச்சிரியா அல்லாஹ், அதுக்கு பிறகு கேள்வி எனக்கு ஆரம்பிக்கப்படும். இது எந்த அளவுக்கு நாம கற்பனை பண்றோம், எந்த அளவுக்கு விளங்குறோம், ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு உம்மத்தின் மேலையும் அடுத்தவர்கள் மேலையும் அக்கறையோடு இருந்தார்கள் என்று அது புரிந்து கொள்றோம் என்று தெரியல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் மௌத்தானுடனே ஃபீல் பண்ணினாங்க, மிஸ் பண்ணினாங்க, தாங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. அப்படி நாம மௌத்தானத்துக்கு பிறகு நம்மட மௌத்தை தாங்கிக் கொள்ள முடியாம அல்லது நம்ம மௌத்தாரத்தை நினைச்சு நிறைய பேர் கவலைப்படுவாங்களாக இருந்தா நம்ம சொர்க்கவாதி என்பதற்கான அடையாளத்தை ஆரம்பத்திலே சொன்னேன். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் ஒரு பக்கம் அல்லாஹுடனான தொடர்பு அது சில நேரம் மிஸ் ஆகினா கூட, ஷிர்காக இருந்தால் கூட, ஷிர்க்குத்தான் செஞ்சிட்டோம் ஏதோ ஒரு மிஸ்டேக்ல, அதை கூட அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் ஷிர்க் செஞ்சுட்டேன் யா அல்லாஹ் மன்னிச்சுக்கண்டா, மன்னிச்சிருவான். ஆனா மனுஷனோடு உள்ள தொடர்புல நாம நல்ல பேர் வாங்கினாதான் நாளை மறுமையில நமக்கு ஈடேற்றம் கிடைக்கும். நல்ல பேர் வாங்கணும்டா மற்றவனுக்கு நன்மை பயக்கக்கூடியவனாக, நம்மளை பார்த்தா இவன்கிட்ட போனா சாதிச்சிடலாம், இவன்கிட்ட போனா ஹெல்ப் கிடைக்கும், இவன்கிட்ட போனா ஆறுதல் கிடைக்கும் என்ற மனோநிலையில நம்மளை யார் நினைக்கிறாங்களோ அப்ப நாங்க நல்லவர்கள். இந்த நிலைக்கு நாங்கள் மாறுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் சுவர்க்கவாசியாக நாம் இருக்கலாம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் உங்களையும் அடுத்தவர்களுக்கு பிரயோசனமாக, என் மூலம் அடுத்தவர்கள் பிரயோசனம் அடையக்கூடிய என்னுடைய படிப்பால், என்னுடைய அறிவால், என்னுடைய தொழிலால், எனக்கு இருக்க அந்தஸ்தினால், எனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தினால், எனக்கு கூடிக்கக்கூடிய பலத்தினால் ஏதாவது உண்டால என்னால மனுஷன் பிரயோசனப்படணும். நாம் நினைக்கிறோம் பெரிய அதிகாரியா இருந்தா, பெரிய காசிக்காரனா இருந்தா தான் மற்றவனுக்கு பிரயோசனப்படலாம் என்று.
ஒரு வார்த்தை அவனை பார்த்து சந்தோஷமாக அவனோட சிரிச்சு, அவன் நம்மளை பார்த்து என்னோட சிரிச்சிட்டாருன்னு சந்தோஷப்பட்டா அது பெரிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு வருவார் அடிக்கடி. ரசூலுல்லாஹ் சிரிப்பாங்க. இவருக்கு நினைப்பு வந்துட்டு ரசூலுல்லாஹ் உலகத்திலேயே என்னத்தான் கடுமையா நேசிக்கிறாராக்கணும். ரசூலுல்லாஹ் இதை போய் கேட்டுருவோம். ஒரு நாளைக்கு போய் கேட்கிறார், ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல நீங்க மிகவும் விரும்பக்கூடிய ஒரு மனுஷன் யார்? இவரை நினைச்சிட்டு போறார், இவர் என்னத்தான் சொல்லுவார்? ஏன்னா அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சிரிப்பாங்க. கேட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆயிஷாண்டா மனைவி. இவருக்கு இன்னும் மனசு கொஞ்சம் ஆசை, ஒருவேளை ஆம்பளைல நான் இருப்பேனோ என்று திரும்ப கேட்கிறார். ஆம்பளைல யார சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாட வாப்பா அபூபக்கர். ரசூலுல்லாஹ் அப்படி ஒரு சந்தோஷத்தை அவர் மனசுல கொடுத்தாங்க. அந்த சிரிப்பால ஒரு மனுஷன் சந்தோஷப்படுவார்டா அது கூட அது பிரயோசனம் தான். எனவே எந்த வகையால என்னால எனக்கு என்ன முடியும்? இங்க இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவராலும் என்ன குடும்பத்துக்கு, என்னோட வேலை செய்யற ஆளுக்கு, என்னோட ஏரியாவில் இருக்க ஆளுக்கு, என்ன பக்கத்துல இருக்க என்ன சந்தோஷத்தை கொடுக்கலாம்? ஒரு கறிக்கோப்பை கொடுத்தா, ஆக்கிற கறியில கொஞ்சம் கொடுத்தா, ஆக்கிற சோத்துல கொஞ்சம் கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார்டா அதை கொடுத்தாவது நம்ம அவருக்கு ஒரு மனசுல சந்தோஷத்தை ஏற்படுத்தினோம்டா அது நம்ம சொர்க்கவாதி என்பதற்கான ஒரு ஷஹாதத் என்பதை ஏற்கனவே உள்ள சம்பவத்தில் பார்த்தோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல தஆலா என்னையும் உங்களையும் மற்றவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடிய மனிதர்களாக மாற்றுவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நஹ்மது வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் ஒன்று அவன் முஸ்தரீஹாக இருக்கிறான் அல்லது முஸ்தராஹும் மின்ஹுவாக இருக்கிறான். நம்ம ஒவ்வொருவரும் தான். நான் மரணிச்சா ஒன்று நான் முஸ்தரீஹா இருப்பேன், இல்லாட்டி முஸ்தராஹும் மின்ஹுவா இருப்பேன். நீங்க ஒவ்வொருவரும் மரணிச்சா நீங்க முஸ்தரீஹா இருப்பீங்க அல்லது முஸ்தராஹும் மின்ஹுவா இருப்பீங்க. முஸ்தரீஹா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், முஸ்தராஹும் மின்ஹுவா இருந்தா அல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹ் தான் பாதுகாப்பு. கபர்லையும் கஷ்டம், சொர்க்க நரகம் கஷ்டம், எல்லாமே கஷ்டம். அது என்ன முஸ்தரீஹ்? இந்த உலகத்துல மற்றவருக்கு உதவி செஞ்சு தன்னை வருத்தியாவது மற்றவர் நல்லா இருக்கணும் என்று நினைச்சு, மற்றவன் ஏசினாலும் பேசினாலும் கஷ்டப்பட்டு தாவா செஞ்சு தொழுது இபாதத் செஞ்சு நாம மௌத்தானதுக்கு பிறகு ஒரு நல்ல மனுஷன் மௌத்தா போய்த்தானே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம வாழ்ந்தோம்டா நம்ம முஸ்தரீஹ். அதாவது ரெஸ்ட் எடுக்கிறோம்ன்ற அர்த்தம். ஏன்னா உலகத்துல கஷ்டப்பட்டிருக்கிறோம், நம்மள்ட்ட இல்லாட்டியும் மற்றவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறோம், சமூகத்துக்காக ஓடி ஓடி உழைச்சிருக்கிறோம், சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். சுயநலம் கிடையாது, சமூக நலம், பொது நலத்தை மாத்திரம் குறிக்கோளாக கொண்டு ஓடி 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 அல்லாஹ்வுக்காக வேலை செய்தோம், தஅவா செய்தோம், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தோம், மக்களுக்காக உழைத்தோம், ஊருக்காக உழைத்தோம். இது இஹ்லாஸோடு இதை செய்தால் உலகத்துல கஷ்டப்படணும், ஏச்சு வாங்கணும், ஏச்சு வரும், கள்ளப்பேர் வரும், வீட்டில் கொஞ்சம் சிக்கல் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக என்று சொல்லி நாம வேலை செஞ்சோம்டா சமூகம் பிரயோசனப்படும். நாம அதுக்கு பிறகு மௌத்தாயிட்டோம்டா நாம ரெஸ்ட் ஆகிடுவோம், முஸ்தரீஹ். அதுக்கு பிறகு நம்மளுக்கு ரெஸ்ட் கஷ்டம் இல்லை. கபர்ல நம்முடைய இபாதத் வரும், நம்ம செஞ்ச பொதுநல சேவைகள் வரும், நம்ம மக்களுக்காக செஞ்சமே அதெல்லாம் வந்து சேர்ந்துடும். அங்க நாம ரெஸ்ட் அரிப்போம். அது ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்ம பேங்க்ல இருந்து நிறைய காசு வந்து சேர்றோம், அல்ஹம்துலில்லாஹ் நிம்மதி. இன்னும் ஒன்று முஸ்தராகும் மின்ஹு, நாம மௌத்தானம்டா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ரெஸ்ட் ஆயிடுவார், நம்மளோட குடும்பம் ரெஸ்ட் ஆயிரும் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நாம் இல்லையே இப்ப நிம்மதி அரிப்பான், நாம இல்லையே நம்மளோட மஹல்லவாசி நிம்மதி அரிப்பான். அவன் பெய்த்தானே இப்ப இந்த ஊர் நிம்மதியாகும், அவன் பெய்த்தானே இப்ப இந்த ஏரியா நிம்மதியாகும், இப்ப அவன் பெய்த்தானே அவன் விலகிட்டானே இப்ப இந்த நிர்வாகம் நல்லா வரும், இவன் வேற ஊருக்கு பெய்த்தானே இப்ப இந்த ஊர் நல்லா வரும். இந்த மனோநிலையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க இந்த ஊரை விட்டு போனாங்கண்டா இந்த ஊர் அந்த அவருக்கு சொல்லணும் முஸ்தராகும் மின் ஊர். அவரால் இந்த ஊர் நிம்மதி அடைஞ்சிச்சு, அவரால் இந்த நிர்வாகம் நிம்மதி அடைஞ்சிச்சு, அவரால் இந்த ஊடு நிம்மதி அடைஞ்சிச்சு, அவரால் இந்த குடும்ப நிம்மதி அடைஞ்சிச்சு.
இவன் நாசமாவே பீத்துருவான், இந்த உலகத்திலே மறு உலகத்திலே. அதே போல அவன் மௌத்தா பேத்தானண்டா அந்த ஏரியாக்கள் சந்தோஷம். இதுக்கு பிறகு பிரச்சனை இல்லை, இது கிளியர் ஆகிரும். இதுக்கு பிறகு இந்த சத்தம், இந்த ஏச்சு, இந்த பேச்சு, இந்த பெரியால் பத்துறது, அவமானப்படுத்துறது, இதெல்லாம் இருக்காதுன்னு மக்கள் நினைப்பாங்க. அப்ப நாம நிம்மதி அடைஞ்சிருவோம் உலகத்துல, அவன் பிஸி ஆயிருவான் உங்களுக்கு. ஏன்னா உலகத்திலேக்குள்ள அவன் நிம்மதியா இருந்தான், அதனால எல்லாரையும் கஷ்டப்படுத்தினான், நாம எல்லாம் கஷ்டப்பட்டோம். இப்போ அவன் மௌத்தா பேத்தான், நாம நிம்மதி அடைஞ்சிட்டோம், அவன் கபருக்கு போய் பிஸி ஆயிருவான். எனவே நாம முஸ்தரீஹாக இருக்க வேண்டும். இணையத்துக்குரிய சகோதரர்களே, இந்த மரணங்களின் அடிப்படையில் மருதமனையில் நமக்கு தெரியும், அபூ உபைதா மௌலவி அவர்கள் மதீனாவில் படித்தவர்கள், பின்னர் ஊருக்கு வந்து ஆரம்பத்தில் தௌஹீத் கொள்கையை ஆரம்பித்தவர்கள். நிறைய நாம் சொல்கிறோமே, தராவி தொழுகையாக இருந்தாலும் சரி, ஏனைய இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் இந்த கொள்கையை சொன்னவர்கள் அவர்கள் ஒருவர். ஆரம்பத்தில் அவர்கள் முக்கியமானவர்கள். தௌஹீத் கொள்கையின் அடிப்படைகளை ஆரம்பத்தில் சொன்னவர்கள். மரணித்து 20ஆம் தேதி அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியாவில், அல் ஹுபாரில், எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். உண்மையிலே இவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் மருதமுனையும் உலமாக்களும் அவரை மிஸ் பண்ணுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். அவர்கள் ஜமியத்துல் உலமாவிலும் ஏனைய நிறுவனங்களிலும் செய்த சேவைகள் இன்று ஞாபகப்படுத்தப்படுகிறது. அவர் மரணித்து விட்டார் என்றால் அவர் முஸ்தரீஹாக போய்விடுகிறார். எனவே ஒரு ஆலிமுடைய மறைவு என்பது மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும். மறுமை நாள் வரும்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிவை உயர்த்துவான் என்று சொல்லுகிறார். அறிவை உயர்த்துவது எப்படி என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிகப்லில் உலமா, ஆலிம்கள், படித்தவர்கள் மரணிப்பதுதான், அல் குர்ஆனை ஓதியவர்கள், அல் குர்ஆனை தெரிந்தவர்கள் மரணிப்பதுதான் இந்த இல்மை உயர்த்துவது என்பதாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் அவர்களுடைய கபருடைய வாழ்க்கைக்காகவும் அவர்கள் கற்றதும் கற்றுக் கொடுத்ததும் அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும் என்றும், அவருடைய கபரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விசாலமாக்க வேண்டும் என்றும் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்திலே அவர்களை ஞாபகமூட்டி துஆ செய்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.